ஊர்காவல் படை வீரர் தேர்வு குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டவர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 500 ஊர்காவல் படை வீரர்களுக்கான தேர்வு நடக்க உள்ளது. இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை மூலம் வெளியிட்டது போல பொய்யான தகவல் வெளியானது. இதில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு வரும் 3 மற்றும் 4 ஆகிய 2 நாட்களில் நடக்கிறது என கூறப்பட்டிருந்தது. மேலும் இந்த தகவலை 5/5/2013 என்ற காலாவதியான தேதியில் சார்பு செயலர் கையெழுத்து போட்டியிருப்பதாக தவறாக தகவல் பரப்பப்பட்டது. இது பற்றி நிர்வாக சீர்திருத்த துறை சார்பில் தவறான தகவலை சமூக வலைதளத்தில் பரவியவர்கள் மீது புகார் செய்யப்பட்டது. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றி நிர்வாக சீர்திருத்த துறை சார்பில் தவறான தகவலை சமூக வலைதளத்தில் பரப்பியவர்கள் மீது புகார் செய்யப்பட்டது. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புற்றுநோய் மருத்துவ ஆராய்ச்சியில் நாள் ஒன்றுக்கு 2 ரூபாய் செலவில் புற்றுநோயாளிகளுக்கு பசியின்மையை போக்கும் மருந்து புதுச்சேரி ஜிப்மரில் கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய நாடு தற்போது புற்றுநோய் மற்றும் அதன் பாதிப்புகளினால் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகிறது. உலகளாவிய பிரச்சனையாகவும் உள்ள இவ்வியாதிக்கு கை கொடுப்பது ஆராய்ச்சிகள் மட்டுமே. இந்த நிலையில் புற்றுநோய் குறித்த ஜிப்மர் மருத்துவமனையை தலைமையாக கொண்டு NOCI அமைக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி மேம்பாட்டுக்காக ரூபாய் 9 கோடியே 6 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் 6 மருத்துவமனைகள் பங்கேற்றுள்ளன. இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையின் ஆராய்ச்சியில் நாள் ஒன்றுக்கு 2 ரூபாய் செலவில் புற்றுநோயாளிகளுக்கு பசியின்மையை போக்கும் மருந்து கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி உலகளவில் அங்கீகரிக்கப்படுவதோடு அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் கிளினிக்கல் ஆன்காலஜியும் இதனை பசியின்மையால் அவதியுறும் கீமோதெரபி நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தொடர்பாக வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் IAS அதிகாரி முத்தம்மா கள ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சுருக்குமுறை திருத்த சிறப்பு முகாம் 1 மாதம் நடந்தது. இந்த முகாமில் பெறப்பட்ட வாக்காளர் பெயர் சேர்ப்பு, நீக்கல் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ள சமர்ப்பித்துள்ள படிவங்களை சரிபார்த்து புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் பார்வையாளரான IAS அதிகாரி முத்தம்மா 2ஆம் கட்டமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டனர். தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, ராஜமன், உருளையன்பேட்டை, உப்பிளம், முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் ஆகிய தொகுதிகளில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம் செய்ய வேண்டிய பெறப்பட்ட படிவங்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்தார். வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மேலும் கள ஆய்வுக்கு பின் மங்களம், வெளியனூர், உழவர்கரை தொகுதிகளின் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்துக்கும், உப்பிளம், காமராஜர் நகர், ராஜ்பவன் தொகுதிகளின் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்திற்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பெறப்பட்ட அனைத்து படிவங்களையும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் ஆய்வு செய்து முடிக்கும் எடுக்குமாறு அனைத்து வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கும் முத்தம்மா உத்தரவிட்டார். புதுச்சேரியில் தன்னுடன் தகாத உறவில் இருந்த பெண் மீது சந்தேகம் அடைந்த காதலன் இளநீர் வீட்டும் கத்தியால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்தவர் வேல்முருகன், வயது 42. இவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் பரமேஸ்வரி, வயது 36. இவர் SV பட்டேல் சாலையில் இளநீர் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர்கள் 2 பேரும் கடந்த 10 ஆண்டுகளாக தகாத உறவில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பரமேஸ்வரி பலரிடம் பேசி வந்ததாக தெரிகிறது. இதனால் அவர் மீது சந்தேகம் அடைந்த வேல்முருகன் அவரை பலமுறை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த வேல்முருகன் SV பட்டேல் சாலையில் வரும்போது பரமேஸ்வரி 2 இளைஞர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் பரமேஸ்வரியை அங்கு சென்று கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அது முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த வேல்முருகன் இளநீர் வெட்டும் வைத்திருந்த அரிவாளை எடுத்து பரமேஸ்வரியை கழுத்து, தலை உள்ளிட்ட 3 இடங்களில் சராமரியாக வெட்டினார். இதில் ரத்த வெள்ளத்தில் துடித்த அவரை மீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் அரிவாளால் வெட்டிய வேல்முருகனை அங்கிருந்த பொதுமக்கள் வளைத்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து வேல்முருகனை பெரியகடை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில்
டிஜே உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சுற்றுலாத்துறையும் சுற்றுலா வளர்ச்சி கழகமும் ஏற்பாடு செய்துள்ளன. மேலும் சீகல்ஸ் ஹோட்டல், சுண்ணாம்பாறு படகு குழாய், பாரடைஸ் பீச், காரைக்கால், சீக்லஸ் உள்ளிட்ட இடங்களில் தனியார் மூலமாக புத்தாண்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. கொரோனா தொடர்பாக மத்திய அரசிடமிருந்து வழிகாட்டுதல்கள் எதுவும் வரவில்லை. அறிவுறுத்தல்கள் வருகின்ற பட்சத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பின்பற்றப்படும். பொதுவாக கும்பல் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவது நல்லது. புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான ஹோட்டல்களில் அறைகள் ரிசர்வ் செய்யப்பட்டு விட்டன. நேரு வீதியில் உள்ள திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தை புதிதாக கட்டுவதற்கு நகர அமைப்பு குழுமத்தின் ஒப்புதல் கிடைத்துவிட்டது. அங்கு புதிய கட்டிடம் விரைவில் கட்டப்படும். புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு தேவையான தொகையை தருமாறு மத்திய அரசுடன் தொடர்ந்து பேசி வருகின்றோம் என்றார். புதுச்சேரியிலிருந்து சிறிய ரக விமானங்கள் இயக்குவதற்கு சில நிறுவனங்கள் முன் வந்துள்ளன. புதுச்சேரியில் மழையால் சேதமடைந்த சாலைகள் விரைவில் சீரமைக்கப்படும் என்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். புதுச்சேரியில் 10 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜுவல்பன் நிறுவனம் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி நெக்லஸ் மேளா பிரம்மாண்ட முறைகள் துவக்கப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி தங்க நகை தயாரிப்பு நிறுவனமான எமல்ட்ராடு ஜுவால் இண்டஸ்ட்ரி இந்திய நிறுவனத்தின் ஜுவல்பன் ஷோரூம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் ஜெயராம் ஹோட்டல் அருகே கடந்த 10 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு விற்பனைக்காக நெக்லஸ் மேளா துவங்கப்பட்டுள்ளது. விழாவில் சிறப்பு சலுகையாக தங்கத்தின் சேதாரத்தில் 20% தள்ளுபடியாகவும், வைரத்திற்கு 1 கேரட்டிற்கு ரூபாய் 10,000 தள்ளுபடியாகவும் வழங்கப்படுகிறது. மேலும் வைரம் மற்றும் தங்கம், வெள்ளியில் புது டிசைன்களில் பல்வேறு மாடல்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நெக்லஸ் மேளாவின் துவக்க விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி நெக்லஸ் மேளாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு மேலாளர்கள் மோகன், ராஜி, தமிழ்செல்வன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் அவர்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இந்த நெக்லஸ் மேளா 21ஆம் தேதி முதல் தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.